பாஸ் ஆர் டை அப்படின்ற ஃபன் கேம் பிளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அந்த கேம் பிளே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஸ்பின் அதோட ஸ்பின் பண்ணிட்டு ஒன்றாடி ஸ்பின்னை தான் கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். இது இந்த எக்ஸ்ப்ளோர்டு பவர் அப்படின்னா என்ன? சரி ஏதாவது ஒன்று 22% சான்ஸில் கிடச்சிருக்கு. எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். பைக் ரிவார்டா? தாங்கடா 2 ரூபா 2000 ரூபா தாங்கடா டே. ஆனால் நான் பண்ணவே இல்லை. சரி வா அவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பா? நான் அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டேன். இந்த ஃபேண்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஃபயாஸு சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் பாரு. அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணணும். நான் இந்த ஃபேண்ட்டை இதாக இருக்குது பற்றியா, இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம பெருசாகிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் என் பாடி இவ்வளோ ஹைட் இருக்குண்ணா. இதோ இவனுக்கு கொஞ்சம் கம்மியாக இங்கே 2. ஏன்னா என் கையில் தான் பாம்பு. ஃபயாஸ் எங்கடா இருக்க? டெவில் கிங்கா? இப்படி கில் பண்ணணும். இந்த மாதிரி தான் கில் பண்ணணும். ஆமாம், டைம்லாம் காமிக்காது. எதுக்கு உனக்கு டைம் காமிக்கும்? நேரம் நம்ம வேற இருக்கோம். இதை கொடுத்துட்டான். டஃபி பஃபீனி சுஃபி இந்த மாதிரி தாங்க நீங்களும் கில் பண்ணணும். நான் கில் பண்ணால் உங்களுக்கு எதுக்குடா ஏறுது? அவ்வளோப்படுற எமௌண்ட்டு நான் எமௌண்ட் பண்ணலாமா? எமௌண்ட்ஸு நம்மக்கிட்ட 4 எமௌண்ட் இருக்குது. இங்கே இங்கே யாரா 2 பாம்பு ஆக்டிவேட் பண்ணி விட்டா? ஒரு பாம்பு இவனே செத்துட்டான். அவ்வளோதான் விஐபி டான்ஸ் ஓவர். ஃபயாஸ் எனக்கு நேராக நீதே இருக்க. என்கிட்ட கொடுத்துட்டேன்னு அவளை அதை நேராக இருக்குது அதை கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா என் கையில் வரும். இது என்னது? எக்ஸ்போர்ட்னும் பக்கத்தில் கொடுத்துட்டேன். ஃபயாஸ் போடு. என்னன்னு தெரில. இது அப்போ நான் அடுத்த ரவுண்டில் ஸ்டார்டிங்லேயே ஆக்டிவேட் பண்ணிடணும். இவ்வளோ பாருங்க ஒரே அமௌண்ட்டாக போட்டு சொல்கிறான். ஃபேஸ் உங்கள் கையில் தான் இருக்கா? என் நேராக கொடுத்துருவாங்கடா டே. அப்படியே நல்ல விஐபியை போட்டு சொல்லிட்டாங்களா? விஐபியை போட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு நேராக நீதே இருக்க. சரி போகிறதுனா போட்டுக்கோ. கேமு தான். என் மேலே போட்டேன்னா போட்டுக்கோ. எதுக்கு 500 ரூபா? ஓஹோ 5 நிமிஷம் நான் யார் ப்ளஸ் 210. இவன் ஒருத்தர ஓவராக இது போடுறாடா. எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கா ஒரு ஃபேஸ் பார்த்து கொடு டக்குன்னு. அப்போ ஃபயாஸ் போட்டு சொல்லிட்டோம். பார்த்து விளையாடுற ஃபயாஸு, கவனமாக விளையாடு. ஆமாம் அது நல்லா இருக்கு. இந்த விஐபி படுத்துட்டே பார்க்குது. இன்னும் நம்மளே போட்டு சொல்லிட்டேன். டான்ஸ் ஆடின கையில் கொடுத்துட்டேன். இங்கே ஐயோ அவள் என் கையில் தான் கொடுக்க போகிறா. 2 பேரும் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. யார் கையில்? அப்போ அவள் நேராக விட்டுருந்தா நான் ஃபேஸு அவன் கையில் தான் நினைக்கிறேன். நீ நேராக போட ஒரு நிமிஷம் அப்படியே போட்டு நேரா இப்படி கில் பண்ணி இதுக்குதே சொன்னேன். என்ன நான் தான் கில் பண்ணி அவளுக்கு 600 ஏறுது. ஒருவேளை காயின்ஸ் இது போட்டிருப்பான். நேராக மட்டும் கொடுக்காத இருக்கேன் மாட்டேன். நேராக நான் இருக்கேன். நீ டான்ஸ் ஆடுறக்கிட்ட கொடு. டான்ஸ் ஆடுறக்கிட்ட கொடுறா. ரெட் கலரில் ஆனோடனே உன்னான் பாம்பு 2 பாம்புடா டே. 2 பாம்பு நேராக கொடுக்காத. அப்போ ஜஸ்ட் மிஸ் 2 பாம்பு ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. கைஸ் ஃபயாஸு நம்ம அவ்வளோ தாண்டா முடிக்கிறோம். சரியா? அவ்வளோத்தான் முடிக்கணும். அடுத்து நம்ம 2 ஃபயாஸ் செத்துட்டு கரெக்டாக வச்சான். இவன் 2 பேத்துக்கு தான் போட்டியே ஒன்று ஆதிலே. நான் என்னடா நோஸா நோஸு நல்லா தூக்கி போடு. ஜஸ்ட் மிஸ் தோத்துட்டேன். ஜெயிச்சிட்டான். ஆமாண்டா ஜெயிக்கணும்டா. அவங்களாம் என்னடா நம்ம வாங்குற போடுற பவர். இது என்னடா பாம்பு? வாட்ஸ்அப்லையா? ரம்ஜம்மா வந்தோடனே கூப்பிட்றாங்களாம்மா. மெசேஜ் எதுவும் வாட்ஸ்அப்பில் வரல. ஃபேஸ்னு ஒரு பவர் வச்சுருக்கேன். ஆக்டிவேட் கரோ. இங்கே பாரு ஃபயர் பாம்ப் பவர். இது ஹெல்த்துக்காரிங்க கையில் வச்சுருக்கவங்களுக்குலாம்
தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஹெல்த் யாருக்கு அதிகமாக குறைய போகுது? சைடில் இருக்கவங்கிட்ட கொடுத்து முடிச்சோம். இணையவே போட்டாங்க. இங்கே கரெக்டாக போட்டு இணைய வச்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க கதையை. ஜெயண்ட் பம்ப் போட்டான்டா. எவனோ ஜெயண்ட் பம்ப் போட்டாங்கடா. ஆமாம், ஃபஸ்ட்டு பர்சன் தான் கைஸ் இதில் இல்லை. அதான் ஒரு வருத்தம். இப்போ வந்து ஃபயாஸ் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். விளையாண்டுட்டு சொன்னேன் நாங்கள் இப்போ நம்ம பைக்கிட்டு இருக்கோம். இருங்க ஃபயாஸ் டேட் சொல்கிறோம். வாங்க, மேட்ச் கொஞ்சம் சுருங்கிருச்சு. ஃபயாஸு கவனம். எதுக்கு இப்பயே தூக்கி போட்டேன்? ஃபோன் அதுக்கு நீட்டேன். ஃபயாஸ் அவுட் ஆகிட்டான். படிச்சா பாரு. விஐபி எவ்வளோன்னு தெரியுமாடா? 160 ரோபக்ஸு. ஆமாம், அதே அவள் வாங்கியிருந்தா. 160 ரோபக்ஸுக்கு வாங்கியிருக்கா அவள். பார்த்துக்கோ, 160. ஆனால் இல்லை ஃபஸ்ட்டு பர்சன் இல்லைடா. ஏன்டா ஃபஸ்ட்டு பர்சன் இருக்குல்ல? செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபோர்த்து பர்சன், ஃபிஃப்த்து பர்சன். ரவுண்டு ஈஸியாக ஊரே அடிக்கும்டா. என்னை மாதிரி ஒரு நாள் போக முடியுமா? என்னை மாதிரி ஒரு நாள் இறி இந்த மாதிரி நடக்க முடியுமா என்னால்? அதெல்லாம் சில பேர்த்துக்கு மட்டும்தான் வரும். இந்த மாதிரி பண்ண முடியுமாடா ஒரு நாள்? பாப்பா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்பா இந்த மாதிரி பண்ணுவியாடா? பண்ண முடியாதே, பண்ண தெரியாதே. கரெக்டாக அங்கேயே பர்ஃபெக்டாஸு யார் எப்படி அம்மாட்டு ஓட்டேனா எங்ககிட்டயே சொல்ல மாட்டேனே. இந்த அமௌண்ட் பாடுறேன். அப்போ நான் பாடுறேன், இந்த அமௌண்ட்டை பாடுறான். ஐடி அமௌண்ட்டு 2 பேர் தான் இருக்காங்க. யார் ஜெயிக்க போகிறா? ஷீல்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திங்க் யாராவது ஷீல்டு யூஸ் 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. அந்த பொண்ணுதே தோற்றுருக்கு. இல்லை, இந்த பொண்ணுதே ஜெயிச்சிச்சு. இவன் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறேன். திங்க் இது அந்த எமௌண்ட் போட்டுச்சுல போன ரவுண்டு ஃபுல்லாக. அவ பார்த்துடுற ஃபேஸு. இந்த ஒரு பாம்பு நான் எதுக்கும் வாங்கிக்கிறேன். கிட்ட இப்போ 3 பவர் இருக்குது. எடுத்தோன்னே யார் கையில் பாம்பு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரவுண்டு ஸ்டார்டிங்ஸ். வாங்க. யாரா போட்ட ஃபயர் பாம்பை? யாரா ஃபயர் பாம்பை போட்டா? ஃபயர் பாம்பு போட்டாங்க. நான் ஒரு பவர் யூஸ் பண்ணி அவுட் ஆகிட்டேன். அச்சச்சோ, இப்படி அவுட் ஆயிடுறோமே. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிப்போம். ஒரு நாள் முடியாதுன்ற ஊரே சொல்லும். ரோபக்ஸ் பண்ணிட்டு பிரின்சஸ் பிக்ஸு மாதிரி அப்படின்றவதே அதிகமாக ரோபக்ஸ் ஸ்பெண்டு பண்ணியிருக்கா. நம்ம 0. அது ஊருக்கே தெரியுமே. 15 கிட்ட வரையும் லாஸ்ட்டு. இதானது கேம்ஸ் 1. அப்படியே 5க்கு 6க்கு வரையும் ஆகிருக்காங்க. ப்ளே டைமு நம்ம 9 நிமிஷம் 54 செகண்டாக உருட்டக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலேன்ட்டு முதல்ல இருக்க வந்து அதிகம் நிறைய இருக்கு. 40K 10K லட்டு 10K. அது அமௌண்ட் போடலாம். நிறைய அமௌண்ட் வாங்கணுங்க. ஜெயன்பாமா ஃபயர் செத்தரணும். ஃபயர்ஸு அவன் இந்த அமௌண்ட்டு தானே போட்டா? இதோ இந்த அமௌண்ட்டு அவன் போட்டான். இதோ என்ன அவருக்கு இங்கே பாம்பு வந்துச்சு. இங்கே ஒருத்தர் இருந்தால் இங்கே பாம்பு வந்துச்சு, செத்தா. எப்படி 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 மாதிரி செத்துட்டா செத்துட்டா செத்து சாவு 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 ஆமாம், அதுக்கு டைம் எடுக்கும். ஒரு செகண்ட் 2 செகண்ட் எடுக்கும். அப்புறம் டக்கு டக்குன்னு பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸி. 3 பேத்துக்கு தான் போட்டி. ஒன்றும் பொம்பளைகளுக்குலாம் எல்லா கேர்ள்ஸாண்டா. லூஸ் மாதிரி சொல்லாதடா.
2 பேத்துக்கு தான் போட்டியே. யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம கிட்ட ஒரு பாம்புன்ற பவர் இருக்கு. டக்குன்னு கொடுத்து விடுங்க. பாம்பின் வெடிக்க முடிச்சிட்டா. இவதான் வின்னர். அடுத்து இவதான்டா விஐபி. டா ப்ரீ சீஸ் அப்படின்ற ஒரு விஐபி. ஆமாம், எல்லாம் ரோபக்ஸ். அவள் எவ்வளோ ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் இது வரையும். அவள் என் கையில் பாம்பு. ஐயோ அப்போ என் கையில் பாம்புன்னு யாருக்குண்டோ. ஐயோ இப்போ என் கையிலையோட பாம்பு. அண்ணா 0 இதுக்கு ரோபக்ஸா? இல்லையா, 306 ரோபக்ஸ் செலவு பண்ணியிருக்காடா. இதுக்கு 5 ரோபக்ஸ், இதுக்கு 7 ரோபக்ஸ், இதுக்கு 27 ரோபக்ஸ், இதுக்கு 27 ரோபக்ஸ், இதுக்கு 27 ரோபக்ஸ், இதுக்கு 49 ரோபக்ஸ், இதுக்கு 49, இதுக்கு 33, இதுக்கு 49, இதுக்கு 33. மொத்தமாகவே அதிக ஃபைஸ். உன் கையில் பாம்பு என்னன்னு பாம்பு ஆக்டிவேட் பண்ணிட்டேன் நான். எப்படி முடிச்சு விட்டோம்னா இவன் போடுற எமௌண்ட்டு இங்கே போகிற இவளோட எமௌண்ட்டு. நம்மளோட எமௌண்ட்டு இருக்கதே கொஞ்சம் தான். இந்த எமௌண்ட்டை போட்டுடலாம். இந்த விஐபி முடிச்சுடுவோங்கடா டக்குன்னு. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. ஆமாம், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. ஃபேஸ் உன் கையில் தான் பாம்பு. என் கையில் கொடு நீ சைடு இப்பயே கொடு. அந்த விஐபி முடிச்சான்னு பார்க்குறேன். கொடு விஐபியை பார்த்தியா? போடுற ஃபயர் பாம்பா யார் கையில் வருதோ பார்க்கலாம். ஓகே, யூஸ் ஃபயர் பாம். எஸ். ஓஹோ, நாட்ச்சு. என்னடா ஆச்சு? ஃபயர் பாம் யூஸ் ஆயிடுச்சு. ஃபயர் பாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டேன்டா ஃபயாஸு. யார் 3 பேர் மட்டும் பாத்தி பாஸ் பண்ணுறாங்க. ஒருத்திக்கு ஹெச்பி கம்மி. அப்பா ஃபயர் பாம்லேயே ஒருத்தி ஃபயர்ஸ் போயிடுனாங்க. எங்கோ 4 பேர் படமாக இருக்கேன் இங்கே. யார் விஐபியை முடிச்சு விட்றதா? அவள் ஏற்கனவே போட்டு பந்தாடுறா. அவளாம் முடிக்க முடிய மாட்டா. டேய் சொன்னேன் இல்லை, இப்போ போட்டதுக்கு ஜஸ்ட் மிஸ் அவளுக்கு பாஸ் பண்ணா. நம்ம கையில் மட்டும் பாம்பு வந்துடாமல் இருந்தால் சரி. இந்த கேம் ஒரு 30 நிமிஷம் விளையாடலாம். நல்லா இருக்கு கேமு. இவன் கையில் கொடுத்துடாதீங்கப்பா. அம்மா உங்கள் எழுத உங்ககிட்டயே இந்த விஐபி தாண்டா போட்டு சொல்கிறா. ஃபயர் பாம் எவ்வளோடா? 3 கேவா? ஐயோ, என் கையில் தாண்டா கொடுத்தா விஐபி. கரெக்டாக அந்த விஐபி கிட்ட கொடுக்கணும். விஐபி கொடுத்துட்டாங்க. அப்பா விஐபி முடிச்சாச்சு. விஐபி முடிச்சாச்சு கைஸ். விஐபி முடிச்சாச்சு. என் கையில் தான் பாம்பு. என் கையில் தான் பாம்பு. ஜெயிக்கணும். இந்த மேட்ச் நான் ஜெயிக்கணும். நல்லா ரெட்டு ஜஸ்ட் மிஸ். என்ன லூசுமா இருக்கு? சார் ஜஸ்ட் மிஸ். நான் ஜெயிச்சிருப்பேன் இந்த மேட்ச்சு. உன் தங்கச்சி கட்டிட்டேன். என்ன கேம்ஸ் 1-0. ஆமாம், வாங்கோ. இந்த இதுதாங்க சஜஸ்ட் பண்ணணும். வாங்க. ஃபயர் பாம் யார் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்? ஃபயர் பாம்லேயே நம்ம ஃபயர் செத்துட்டான். ஏன்னா இவன் மட்டும் தான் அமௌண்ட் போடுவாளா? நானும் அமௌண்ட் போடுவேன். பெரிய விளையாட்டை பண்ணாதான் நானும் அமௌண்ட் போடுவேன். 20 நிமிஷத்துக்கு பாயிண்ட்ஸ் தானா? 65 நிமிஷத்துக்கு ஷீல்டு. மொத்தம் 60 ஏறி எப்போ ஏறுமா நம்மளுக்கு? இந்த விஐபியை முடிச்சு விட்டுணும். மழை 306 ரூபாய்க்கு ரோபக்ஸு. விஐபி கலர் வச்சுருக்கா பாம்புக்கு. கையில் வந்தால் மட்டும் கலர் மாறுது. ஐயோ, என் கையில் போட்டுற போகிறீங்க. அந்த விஐபியை முடிச்சு விட பார்த்தீங்க. அவள் அவ்வளோ முடிச்சு விட்டா. போட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டு இங்கே போயிட்டு இப்படி ஒரு அமௌண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டுறா. அவள் ஒவ்வொருத்தவங்களையும் சாகடிக்கும் போது ஒரு அமௌண்ட் போட்டுறாடா விஐபி.
இல்லை ஒவ்வொருத்தவங்களே சாகடிக்கிறாங்களே அப்பப்போ ஒரு அமௌண்ட்டை போட்டுடுறேன் இந்த விஐபி. ஓஹோ, ஆஃப்லைனில் இருந்தனால தான் சத்தியா ஃபயர் பாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. இப்போ ஒருத்தர் யாராவது சாவாங்க, இப்போ அமௌண்ட் போடுவா பாரு. இப்போ நான் அவள் கையில் பாம்பு கொடுக்குறேன் ரெட் ஆனோன்னு. இவ்வளோ முடிச்சு விட்றது ஈஸி தான், ஆனால் கஷ்டம்டா. விஐபி வேறடா, எத்தனை நாள் இந்த கேம் விளாண்டுருக்கான்னு வர தெரிலடா. பாரு அமௌண்ட் போடுறா பாரு. அது ஜெயிச்சோன்னே போடுறேன் அதான் போடுமா. எனக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே, எனக்கே கொடுக்குறேன் இங்கே இன்னும் எனக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கான். டாப்ரி சீஸ். ஐயோ சொத்துட்டு லைட்டாக குடிச்சிருப்பேன் நேரத்துக்கு. சரி எது எவ்வளோ 10K டே? ஓ டெட்டு போனோன்னு இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கியிருக்காடா டே. டெட் ஆனோடனே அமௌண்ட் வாங்குறான் அவ. பவர்ஸ் நம்மளால் எதுவும் வாங்க முடியாதா? வாங்க முடியும், ஒரு பாம்பு வாங்கி வச்சுப்போம். ஏன்னா பவர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த கேமில் இருந்தோம்னா. எலிமினேட்டர் அந்த விஐபின்னு இருக்காடா. விஐபின்னு இருக்கா. விஐபியா? விஐபி கரெக்டாக போடுறாடா. விஐபி கரெக்டாக போட்டுடுறா எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு பர்சன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்சனில் ஈஸியாக காமிக்கலாம். அங்கே பாரு ஒருத்தி 1 ஹெச்பியில் இருக்கேன். ஒருத்தனான்னு தெரில. ஒருத்தி தான், ஒரு கேர்ள் 1 ஹெச்பியில் இருக்கா. ஃபயர் பாம் மட்டும் அவள் கையில் ஆக்டிவேட் பண்ணி விட்டுங்கடா, முடிச்சிடலாம் ஈஸியாக. சரி ஃபயாஸு 20 மினிட்ஸ் ஆச்சு, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஸோ காய்ஸ், நம்ம இந்த 20 மினிட்ஸில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலை. நான் சரி போடலாம், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அதான் இங்கே 20 மினிட்ஸ், இங்கே 17 மினிட்ஸ்னு போட்டிருக்கேன். சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது எங்கள் கூட விளையாடணுன்னு அப்படி ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட யூசர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சாட் இல்லைன்னா நீங்கள் RGF அப்படின்னு லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் புரிஞ்சுப்போம். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.